ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஆரி ப்ளவுஸ் பார்க்கலாம். ஸ்லீவில் வந்துட்டு நான் ஒரு பீகாக் டிசைன் வரைஞ்சிருக்கேன். ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சைடு நம்ம ட்ரா பண்ணிட்டோம், இன்னொன்று சைடில் இந்த மாதிரி கார்பன் வச்சு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த மை பார்ட் வந்துட்டு அந்த பேப்பரில் படுற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு மேலே வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்லீவ்லேருந்து எல்லாத்தையுமே வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அதர் சைடு ட்ரேஸ் பண்ணி வந்துடும். இப்போது இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல் டிசைன் நமக்கு கிடச்சிரும். இது வந்துட்டு இதில் எப்படி டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு நம்ம கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கார்பனை கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம இப்போ வரைஞ்சிருக்க அந்த ஸ்லீவோட டிசைனை வச்சுட்டு நம்ம அந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணதை வந்து தரையில் நீங்கள் வந்து ஃப்ளோரில் வந்துட்டு வச்சு நம்ம ட்ரா பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த ட்ராயிங் வரையும் போது டார்க்காக அச்சு விழுகும். அதனால் நீங்கள் வச்சுட்டு எழுதாத பெண்ணோ எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இது இப்போ வந்து எப்படி இருந்தாலுமே நமக்கு இந்த கார்பன் அடியில் வச்சுருக்கனால நீட்டாக நமக்கு வந்து ட்ரேஸ் ஆகிடும். கரெக்டாக வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணணும். இப்போ வந்துட்டு இது எல்லாமே ஸ்டிச்சஸோடலாம் நம்ம ட்ரா பண்ண மாட்டோம். டிசைன் எது வரைக்கும் வரணுமோ அது வரைக்கும் மட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டால் தான் நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் அதை மீறி நம்ம டிசைன் பண்ண மாட்டோம். இப்போ ஃபுல்லாக வந்துட்டு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். கார்பன் ஷீட் வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணும்போது தான் அக்யூரேட்டாக நமக்கு அந்த டிசைன் கிடைக்கும். அப்போ செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டேன், 2 சைடு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னு மார்க் பண்ணிவிட்டேன். இப்போது நம்ம வந்து மிஷின் த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம 4 டியூப்ஸாக வந்துட்டு லோட் பண்ணி நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோம். அப்படியே நீளமாக நடுவில் எந்த ஒரு லோடிங்கும் கொடுக்காமல் அப்படியே ஃப்ளாட் லோடிங் மாதிரி கிராஸாக கொடுக்குறோம், அவ்வளோதான். எப்போவுமே ஒரே டைரெக்ஷன்லேயே நம்ம போடுறப்போ நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா வரும். இப்போது நான் இங்கிட்டு போயிட்டு மேலே வந்து த்ரெட்டை மட்டும் கொண்டு போகிறேன். அங்கே லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப 4 டியூப் எடுத்துக்கிறோம். திரும்ப ஒரு லாக் ஸ்டிச்சு, இங்கேருந்து மேலே போயிட்டு திரும்ப ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப லோட் பண்ணுறோம். இது மாதிரி தான் தொடர்ந்து நம்ம வந்துட்டு ஸ்டிச்சஸ் போடணும். பார்டருக்கு நம்ம வந்து அந்த பார்டர்லேயே கோல்டன் ஜரி இருக்க பார்டர்லேயே பண்ணுறனால நான் ஜரியில் வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணல. டேரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து டியூப்பை வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு 2 சுகர் பீட் லைன் கொடுத்துட்டு அப்புறம் டிசைன் அடுத்ததாக ஆரம்பிச்சிக்கலாம். பொறுமையாக வந்துட்டு இது எதுக்காக காட்டுறேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு எப்படி வந்து ஈவனாக சேமாக உங்களுக்கு அந்த ஃபில்லிங்ஸ் போகுதுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக காட்டுறேன். நம்ம வந்து எட்டி போட்டுறக்கூடாது. ஒட்டி அதை ஒட்டியே நீங்கள் போட்டிங்கன்னா தான் ஈவனாக அந்த கிராஸ் வந்து கிடைக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து பார்டர் வந்து எப்போவுமே ஹெவியாக தான் போடணுன்னு இல்லை. நம்ம சிம்பிளாக பார்டர் போட்டாலுமே வந்து செம லுக்காக நம்மளால் காட்ட முடியும். இப்போ ஃபுல்லுமே வந்து நம்ம இந்த ஃபில்லிங்ஸை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் 2 லைன் வந்து சிம்பிளாக வந்து சுகர் பீட் மட்டும் 2 லைன் கொடுக்குறோம். இப்போ ஃபுல்லாக வந்து இந்த டிசைனுக்கு வந்தாச்சு. இந்த பீகாக்கில் சென்டரில் போகிற லைனில் வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம அதே மாதிரி தான் இப்போ டியூப்பில் வந்துட்டு 4 எடுத்தோம்ல, அதே மாதிரி 5 பீட்ஸாக கிராஸாக நம்ம வந்து லோடிங் மாதிரி போட போகிறோம். ஃப்ளாட் லோடிங் மாதிரி ஃபுல்லாக அப்படியே லைனாக அந்த லைன் ஃபுல்லுமே சேம் நம்ம கீழே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ஒரே டைரெக்ஷன்லேயே வந்துட்டு நம்ம வந்து பீடை லோட் பண்ணுறோம். 5 பீட்ஸாக நீங்கள் வந்து கிராஸாக ரொம்ப ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிடக்கூடாது. அந்த கிராஸ் இருந்துகிட்டே இருந்தால் தான் பார்க்கறதுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம பார்டர்லேயும் வந்து இந்த ஃப்ளாட் ஃபில்லிங் தான் போட்டோம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஃப்ளாட் ஃபில்லிங் தான் போடுறோம். ஆனால் வந்து இதோட லுக்கு வேறு மாதிரி இருக்குது. அப்படின்னா மெட்டீரியல் தான் இந்த இடத்துக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் அப்படின்றது சேம் ஸ்டிச்சஸ் தான். ஆனால் மெட்டீரியல் வேறு யூஸ் பண்ணும் போதோ அதோட லுக்கே நமக்கு சேஞ்ச் ஆகுது. அதுதான் நீங்கள் வந்துட்டு எந்த இடத்துல என்ன மாதிரி ஸ்டிச்சஸ் போடணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். இதே இடத்துல வந்து டியூப்பு போட்டு பாருங்கள், அது நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா போடுங்க. இல்லை வந்து பீட்ஸ் தான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து கோல்டு பீடு யூஸ் பண்ணுங்கள். இல்லை கலர் பீட்ஸ் இந்த இடத்துல போடலாம் அப்படின்னா கலர் பீட் போடலாம். இல்லை த்ரெட்லேயே லோடிங் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒரே டிசைன் தான், ஒரே இடத்துல நம்ம நிறைய ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். நம்மளோட டிசைனை பொறுத்து, நம்மளோட ஸ்டிச்சஸை பொறுத்து, நம்மளோட மெட்டீரியலை பொறுத்து அந்த இடத்துல டிசைன் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், என்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப. இப்போ இந்த லைனாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சுகர் பீடும்
ஒரு டியூப் பீடும் நம்ம கோல்டன் டியூபும் கொடுக்குறோம். டிப்பில் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய சைஸு கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறோம். திரும்ப ஒரு 2ஆம் நம்பர் கோல்டு கலர் பீட் கொடுத்துட்டு சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ஹேங்கிங் மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ஹேங்கிங்ஸ் கிடையாது. நம்ம ஹேங்கிங்ஸாக ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணியும் இந்த மெஷர்மெண்ட்டு நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதே அளவுக்கு எல்லாமே லாங்காக போட்டோம்னாலும் அதுவும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு லைன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொன்றில் வந்து ஹேங்கிங்ஸு தொங்குற மாதிரியும் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இன்னொன்று நம்ம அந்த டியூபும் சுகர் பீடு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது மட்டும் நம்ம வந்து ஆரி நீடிலில் போட்டுட்டு கீழே தொங்குற மாதிரி வேணால் கொடுக்கலாம். அதுவும் நான் உங்களுக்கு வந்துட்டு 3-4 ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். இதே டிசைனை கொஞ்சம் மாற்றி நீங்கள் வந்து போடுற மாதிரி பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு டிசைனும் அக்யூரேட்டாக அதே மாதிரி போடணுன்னு விருப்பப்படக்கூடாது. நம்மளோட ஐடியாஸையும் அதில் மிக்ஸ் பண்ணோம்னா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஸ்டோன் அட்டாச் பண்ணியிருக்கோம், இன்னொன்று பீடு மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த 2 இதுலேயும் வந்துட்டு நல்லா பெரிய சைஸாக ஒரு திலகம் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். கண்ணுக்கும் நம்ம வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து கிளிப் ஸ்டோன் ஒட்டிட்டு இதை சுற்றி நம்ம இப்போ ஃபில்லிங்ஸ் போட போகிறோம். அதுக்கு அவுட்லைன் வந்து ஒரு செயின் லைன் கொடுத்துட்டு நம்ம இந்த ஷார்ப்பான எட்ஜஸ்லேருந்து அப்படியே வந்துட்டு நம்ம கிராஸாக வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். இப்போது இந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச்சு, வெளியில் ஒரு ஸ்டிச்சு. எப்போவுமே த்ரெட் ஃபில்லிங்ஸ் பண்ணும்போது நம்ம அந்த டிப்லேயே வந்துட்டு ஹேண்டில் பண்ணக்கூடாது. நம்ம டக்குன்னு நம்ம அந்த நீடிலுக்கு வந்துடணும். அந்த ஹூக்கில் வந்துட்டு நம்ம த்ரெட் அதிக நேரம் வச்சுருக்கக்கூடாது. அதை டேர்ன் பண்ணி மேலே எடுக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த ஹூக்கை யூஸ் பண்ணுமே தவிர, மற்றபடி நம்ம மேலே எடுத்ததுக்கப்புறமே மேலே நீடிலில் வந்துட்டு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஷைனிங்காக நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 சைடும் வந்து மாற்றி எந்த அளவுக்கு ஸ்லாண்டிங்காக நம்ம வந்து கிராஸாக போடுறோமோ அந்தளவுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா உங்களுக்கு வந்து வளவலன்னு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம போடும்போது நான் சொன்னேன்ல, அந்த ஹூக்கில் ஹேண்டில் பண்ணாமல் நீடிலில் மேலே வந்துட்டோம் அப்படின்னாலே பாதி வந்து அந்த நூல் பிரிகிறது இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு செயின் இருக்கும் போதும் அந்த லூப் வந்து டேர்ன் பண்ணியிருக்க மாதிரி முறுக்கி இருக்க மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம அழகாக அந்த ரிங் மாதிரி இருக்க மாதிரி எடுத்து விட்டுட்டு அப்படி தான் நம்ம வந்து போடணும். அப்போ தான் வந்து ஷைனிங்காக அதோட ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு. நம்ம ஸ்டோன் ஒட்டி ஃபில்லிங் போடுறனாலும் நம்ம வந்து இந்த ஸ்டோனை சுற்றி செயின் போட்டிங்க அப்படின்னா வேறு மாதிரி டிசைன் ஆகிடும். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஃபில்லிங்ஸ் கொடுக்கும்போது உள்ளுக்கு அந்த லோடிங்கும் அழகாக தெரியும், அந்த ஷேப்புக்கும் நமக்கு ஃபில்லிங்ஸ் சைடுமே வந்து இந்த ஃபில்லிங்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து 2 லைன் சரி வந்து கொடுத்துக்கலாம். இந்த சைடும் அதே மாதிரி தான். எங்கிட்ட வந்து ஷார்ப் வருதோ அந்த இடத்துலேருந்து நம்ம ஃபில்லிங்ஸ் போட்டோம்னா கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். 2 லைன்ஸ் சரி போட்டுட்டேன். மேலே வந்துட்டு இந்த ஃபேஸுக்கும் வந்துட்டு தாம்பூ ஸ்டிச் மாதிரி கண்டினியூஸாக வந்து செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அவுட்லைனில் வந்து சுகர் பீடு போட போகிறோம். இங்கே அந்த கழுத்துக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷார்ப் அங்கேருந்து தானே வருது. அப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபினிஷிங்க்கு நல்லாயிருக்கும். எங்கே அந்த கனெக்ட் ஆகிற இடம் மாதிரி வருதோ அங்கேருந்து நம்ம எப்போவுமே வந்து பீட்ஸ் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நீட்டாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 ஒன்றா கூட நம்ம இந்த கேர்வ்லலாம் ஒன்றா கூட நீங்கள் போடலாம். எதனாலன்னா நமக்கு வந்துட்டு இந்த ஃப்ரேமை விட்டு கழட்டினோன்னே நமக்கு ஷேப் மாறக்கூடாது. அந்த இடத்துல 2 போட்டால் போதும்னா 2 போடலாம், இல்லை அந்த இடத்துல 1 போட்டால் தான் அந்த ஷேப் வந்து நிற்கும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து 1 கூட போடலாம். இந்த ஃப்ரேமை விட்டு கழட்டினதுக்கப்புறம் தான் நமக்கு வந்துட்டு என்ன தெரியும்னா நம்ம வந்து ஃபினிஷிங் நீட்டாக போட்டிருக்கோமா இல்லையான்னு தெரியும். 4-5 போட்டிருந்தீங்க அப்படின்னா அப்படியே நெளிஞ்சிக்கிட்டு இருக்கும் டிசைனு. அதே மாதிரி ரொம்ப டைட்டாக இழுத்து நீங்கள் பீடை குத்துனீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரேம் விட்டு கழட்டும் போது நெளியாக ஆகிடும். டிசைன் அதே டிசைனில் இருக்காது. ஷேப் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த செயின் ஸ்டிச் அந்த ஜாயிண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, நெருக்கமாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப இழுத்து போடக்கூடாது. 2 லைன் வந்து இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பெரிய பீடும் சுகர் பீடும் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த கழுத்தில் இருந்து தானே இந்த நெக் பார்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, அடுத்தது இந்த சைட்லேருந்து பண்ணும்போது அந்த ஷார்ப் வந்து அழகாக வந்துடும்.
கொஞ்சம் உள்ளுக்கு நம்ம வரைஞ்சதோட கொஞ்சம் உள்ளுக்கு தள்ளி நீங்கள் டிசைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வேறு எதுவும் போட தேவையில்ல. இந்த இடத்துலையே வந்துட்டு நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, நம்ம என்ன கலர் கிளாத் இருக்கோ அந்த கலர் த்ரெட்லேயே இந்த மிஷின் த்ரெட்லேயே யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்கு பார்ட்டில் வந்துட்டு சுகர் பீடும் டியூபு அந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி ஒரு நெக் லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துட்டேன். அடுத்தது வந்துட்டு டியூபு, அகைன் வந்து சுகர் பீடு போட்டு நாட் போட்டுருங்க. ஃபுல்லாக போட்டுட்டு திரும்ப கீழே நம்ம இந்த தோகைக்கும் வந்துட்டு சுகர் பீடு வந்து அழகாக அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுகர் பீடு போட்டுக்கலாம். ஷேப்க்கு ஏற்ற மாதிரி சுகர் பீடு போட்டுட்டு இதுவுமே பார்த்திங்கன்னா 2 தான் போடணும். எந்த இடமா இருந்தாலும் நீங்கள் 2 ரொம்ப வளையிற இடத்துலலாம் ஒன்று டிசைன் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒர்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளோட பர்ஃபெக்ட்னஸை வச்சு தான் அடுத்தது நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து கண்டினியூஸாக நமக்கு வருவாங்க. இப்போது டியூப் போடுறோம். அடுத்த லைனு கோல்டு டியூபு. இது நல்லா கிளாஸி ஃபினிஷிங்காக இருக்கும். நமக்கு லைட்டிங்ஸ்லலாம் வந்துட்டு நல்லா கிளிட்டரியாக தெரியும் பீடோட டியூபு. ஃபுல்லாக வந்துட்டு டியூப் கொடுத்துட்டு அடுத்ததும் ஒரு லைன் வந்துட்டு நம்ம வந்து சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இப்போது நடுவில் இருக்க கேப்பில் ஸ்ட்ரைட்டாக ஒரு 5 லைன் வந்து டியூப் கொடுக்க போகிறேன். இது வந்து நம்ம மைக்ரோ கட் பீட் மாதிரி இருக்காது, கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இது வந்து கட்தானா டியூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கட்தானா பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து டியூப் பீட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நமக்கு நிறைய நேம் சொல்லுவாங்க இந்த டியூபுக்கே. இது வந்து ஒரு 5 லைன்ஸ் வந்து தொடர்ந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, நம்ம கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஆல்ன்ற சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், நீங்கள் உடனே பார்க்க முடியும். ஓகே, நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக்கையும் தட்டி விட்ருங்க மறக்காமல். இந்த டிசைன் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் வேறு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உங்கள் ஐடியா தோணுதோ அதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. திரும்ப வந்து இந்த டிசைனை வேறு யாராவது ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோல்டன் டியூப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரெயின்போ கோல்டு மாதிரி இருக்குது. அதனால் வந்து நமக்கு இந்த லைட்டிங்ஸ்லலாம் வந்துட்டு நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அந்த பீட்ஸ் வந்து ரொம்பவே அப்படியே ஷைனிங்காக இருக்குது. இப்போது 5 லைன் போட்டுட்டு மேலேயும் கீழேயும் வந்து பெரிய பீடு பஞ்ச் பீடு வந்துட்டு 3ஆம் நம்பர் சைஸ் போடுறோம். அப்புறம் சென்டர்லேருந்து ஒரு சுகர் பீடு, டியூப் பீடு, அப்படியே கண்டினியூஸாக சுகர் பீட் போட்டு கொஞ்சம் வளைவாக வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம். அந்த பஞ்ச் பீட் வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு நாட்டு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 சைடும் அரும்பரும்பாக வந்து போட போகிறோம். அதுக்கு வந்துட்டு நம்ம சுகர் பீடும் டியூப் பீடும் தான் யூஸ் பண்ணுறோம். அழகாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வளைச்சி நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா நடுவில் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு சைடு வந்துட்டு அரும்பரும்பாக முடிச்சுட்டு இந்த சைடு நம்ம போட்டுக்கலாம். டியூப் பீடும் அதுக்கு வந்து சுகர் பீடும் போட்டு நாட் போட்டுக்கோங்க. ஒவ்வொன்றுக்குமே நாட் போட்டுக்கோங்க. நம்ம வந்து டூலிப் நீடில் தான் யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் 23 ஆர் 24 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் சேம் இந்த சைடு வந்துட்டு அரும்பரும்பாக நம்ம வந்து போட்டுக்கலாம். டியூபும் சுகர் பீடும் இங்கிட்டேருந்து இங்கிட்ட சேம் கலரில் த்ரெட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த டைரெக்ஷனில் எங்கிட்டு போனாலுமே அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு வந்து பளிச்சுன்னு அசிங்கமாக இல்லாமல் இருக்கும். வேறு கலர் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துலலாம் த்ரெட் வந்து அசிங்கமாக தெரியும். இந்த இடத்துலையும் கொஞ்சம் வளைவாக வந்துட்டு சுகர் பீடு போட்டுட்டு அரும்பரும்பாக அதே மாதிரியே மேலே இருக்க மாதிரியே போட்டுருங்க. இங்கே நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 சைடுமே வந்து டியூப் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த சென்டர்லலாம் வந்துட்டு நம்ம ஒரு கிளிப் ஸ்டோன் வந்து க்ரீன் கலர் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபுல்லாக வந்துட்டு அவுட்லைன்லேயும் த்ரெட்டு கொடுத்துக்கலாம். இங்கே மேலே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு க்ரீன் கலர் தெரிகிற மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படின்றதுனால நான் சும்மா கிராஸாக அந்த டிசைன்குள்ளேயே நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஜரிக்குள்ளேயே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம வந்து மூக்குக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜரியிலே போட்டாச்சு. ஃபுல்லாக ஒரு டபுள் லைன் வந்துட்டு த்ரெட்டில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும்.
ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டு பார்ப்போம். ஷார்ப்பு கிட்டலாம் வந்துட்டு குட்டி குட்டி ஸ்டிச்சாக போட்டு எந்த டைரெக்ஷனில் போகிறோமோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொஞ்சம் இழுத்துட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த ஷார்ப் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல த்ரெட்டை போட்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் அந்த சைடும் போடுறோம். அப்புறம் கீழே ஃபெதர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து எங்கெல்லாம் த்ரெட் ஒர்க் பண்ணணுமோ அந்த இடத்துலலாம் ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கீழே வந்துட்டு நம்ம மணியாக தொங்க விட்டோம் பார்த்திங்களா, அதில் வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு கிளிப் ஸ்டோனும் வந்து க்ரீன் கலர் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். சென்டர் பார்ட்டில் நம்ம வந்து கிளிப் ஸ்டோனை வந்துட்டு 4 ஹோல் இருக்கும். இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் வந்துட்டு 4 ஹோல் இருக்கும். நம்ம அப்படியே வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். பீட் எப்படி போடுறோமோ அதே மாதிரியே அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 சைடு கிராஸாக நம்ம வந்து தையல் போட்டுக்கணும். இப்போ இதை சுற்றி வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சைஸு பீட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சுகர் பீட்னால் திரும்பவும் 2-3 லைன் போடுற மாதிரி இருக்கும். பெரிய பீட்னால் வந்துட்டு அந்த ஒரு லேயர் போட்டாலே நீட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் வந்துட்டு B7000 க்ளூ தான் ஸ்டிக் பண்ண போகிறோம். எப்போவுமே வந்து கிளிப் ஸ்டோனுக்கு வந்துட்டு B7000 தான் பெஸ்ட்டு. நமக்கு அதுதான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ திலகம் ஸ்டோன் வந்து மேலேயும் கீழேயும் நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஒரு சிம்பிளான பீகாக் டிசைன் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.